ஆடி மாசத்து வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து ரொம்ப பக்தி. வீட்டையே கோயில் மாரி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இந்த அதீதமான எனக்கு நெறைய மூளை இருக்கிறவங்க தான் நெறைய உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. அதனால இவங்க வந்து என்னன்னா, இவங்களுக்கு சொந்த தொழில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? அதாவது கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கடைகள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த புத்தகம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இவங்க கையால் உணவு வாங்கி சாப்பிடுவதும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மேக்சிமம் இவங்க வந்து திருமண வாழ்க்கையில் அவ்வளவு நாட்டம் வராது. ஆனா இவங்க கிட்ட வந்த ஒரு துணைவியோ துணைவரோ யாராக இருந்தாலும் ஆடி மாசத்துல வியாழக்கிழமை பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாசத்து வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு அம்மன் வந்து குடியிருக்கிற மாதிரியே இருப்பாங்க. கோயில் கூட கட்டியிருப்பாங்க. இவங்க வந்து வீட்டையே கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறது, இந்த அதீதமான எனக்கு நிறைய மூளை இருக்கிறவங்க தான் நிறைய உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. அதனால இவங்க வந்து என்னன்னா தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தன்னை வந்து பயங்கர ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரோடைய இதையும் அவங்க வந்து தலையில வாங்கிக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணா எனக்கு தெரியாததா நீ சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாசத்தில் பிறந்த வியாழக்கிழமை உள்ளவர்கள் அது அந்த மாதிரி ஆனா இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆனா அவங்களுக்கு வழிகாட்ட யாருமே பக்கத்துல போக முடியாது. அதுதான் உண்மையானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தாய்மை வந்து ரொம்ப உருவாக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து யாராச்சும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணக்கூடியவங்க. எதையும் அழிக்கும் தன்மை இருக்காது. எல்லாத்தையும் புதுசா ஒரு மக்க கூட வரும். இவங்களால நல்ல இதாக்கி கொண்டு வரக்கூடிய மிக பவர்ஃபுல்லானவங்க. அதனால இந்த ஆடி மாசத்துல இவங்க பிறந்தவங்க வந்து ஆடி மாசத்து வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து ரொம்ப இறைசக்தி வாய்ந்த ஒரு நபராக இருப்பாங்க. நான் கோயிலுக்கே போகாட்டா கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பே ஒரு கோயிலாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால இவங்க வந்து கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. மிக சாதாரணமான ஒரு நபராக தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களாம் நான்வெஜ் பக்கமே இவங்க போகக்கூடாது. அந்த மாதிரி தன்மை இருக்குது. இவங்க எந்த துறையை சார்ந்த படிப்புகள் படிக்கலாம்? எந்த மாதிரி தொழில் செய்யலாம்? படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சர்ஜரி, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாக்குற அந்த டாக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்குள்ளதும் படிக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மென்டலி வீக் ஆனவங்களுக்கு அதுக்கு வந்து இவங்க வந்து சரியான நபராக இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோயில் சார்ந்த விஷயத்தில் அதாவது கோயில் சார்ந்த விஷயத்துக்கு போய் அங்கே அதுக்குள்ளே ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம கீழடி அந்த இதெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிசர்ச், அதாவது கிருஷ்ணருடைய இதெல்லாம் நம்ம பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம படிப்பு அதை சார்ந்த படிப்புகள் இவங்க படிக்கலாம். பொதுவாக இவங்க வந்து இந்த வெளிநாட்டு இது போவாங்க இல்லையா, அந்த இதுவும் அவங்களுக்கு படிக்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்களா, அதெல்லாம் அவங்க படிக்கலாம். ஃபாரினில் போய் படிச்சுட்டு வர்றது இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். சிறப்பு மேம். இவங்களுக்கு சொந்த தொழில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இவங்க சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது இந்த புக்ஸு, இந்த ஆன்மீகம் சார்ந்த புத்தகம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உணவு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவது சிறப்பாக இருக்கும். உணவு கொடுப்பதும் இவங்க கையால் உணவு வாங்கி சாப்பிடுவதும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து யாருக்காச்சும் இவங்க கையை வச்சு ஏதாச்சும் பண்ணால் கூட அது சக்ஸஸ் ஆகுனால இந்த உணவு இவங்க கையால் வாங்கி இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலோ அதுவோ இவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்றவங்களுக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் ஆகாது. கொஞ்சம் மனது வந்து தூய்மையான இதாக இருக்கிறதுனால இவங்க வந்து அதெல்லாம் கரெக்டாக எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து கோபங்கள், அழுத்தங்கள் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இறை வழிபாடுனால கொஞ்சம் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கலாம். ஆனால் உணவு, அதுக்கு கோயில் பக்கத்தில் இருக்கிற கடைகள் வைத்து அதெல்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மஞ்சள் சார்ந்த பொருட்கள், மஞ்சள் சார்ந்த அதெல்லாம் விளைநிலங்கள் இதெல்லாம் வைக்கலாம். விவசாயம் பண்ணலாம். முக்கியமா இவங்க விவசாயம் பண்ணுவது, நெல்மணிகளை உற்பத்தி பண்ணுவது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீன் பிடித்தல் நல்லா இருக்கும் இவங்க தொழில்ல. இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிறப்பு மேம். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இவங்க திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் உருவாகாது. இவங்க வந்து என்னென்னா ஆடி மாதத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு அதே மாதிரி பக்தி சார்ந்த உள்ளவங்களா வந்தாங்கன்னா நல்ல அமைப்பாக இருக்கும். அதனால் அதே அமைப்பில் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். அதனால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து மேக்சிமம் இவங்க வந்து திருமண வாழ்க்கையில் அவ்வளோ நாட்டம் வராது பொதுவாக. ஆனால் இவங்கக்கிட்ட வந்த ஒரு துணைவியோ துணைவரோ யாராக இருந்தாலும் இவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகி இவங்க கூட ஒற்றுமையாக தான் வாழ்வாங்க. அதனால் இவங்களுக்கு நாட்டம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் வந்தவங்க வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப பிரேக் ஆகாது. ஏன்னா இறை சக்தி நிறைய இருக்கிறதுனால ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தரை வந்து இவங்க கவர்ந்து வச்சுக்கிற தன்மை உண்டு. அப்படிங்கிறத திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் மேம். இவங்களுக்கான அதிசய எண்கள் என்னென்ன? இவங்களுக்கான அதிசய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், 9ஆம் நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் தொழிலுக்கு வந்து 8ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். இதெல்லாம் இவங்க பயன்படுத்துறதுக்கு சிறப்பாக இருக்கும். சரி மேம். அதிசய நிறங்கள் என்னென்ன? அதிசய நிறங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெள்ளை கலர் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிளாக் பயன்படுத்தலாம். ஏன்னா இவ ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப, இவங்களே ஜீவசமாதி அம்சத்துக்குரியவங்க தான். மூச்சு பயிற்சியில் இவங்க நல்லா பண்ணுவாங்க. அதனால் இவங்க வந்து பிளாக்கு கூட இவங்க பயன்படுத்தலாம், சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்களா. சிறப்பு மேம். இவங்க எந்தெந்த கடவுளை வந்துட்டு கும்பிடலாம், எந்தெந்த கோயில்களுக்கு போய் வழிபடலாம் மேம்? இவங்க வந்து கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போவது ரொம்ப சிறந்த பலனை தரும். அப்புறம் அம்மன் வழிபாடு வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தாய் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவங்க தாயை வந்து மதிக்காத தன்மை அதிகமாக இருக்கிறனால அந்த அம்மன் வழிபாடு பண்ணாதான் அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது. தாய்க்கு மதிக்காத தன்மையில் தாய் மேலே பாசம் இருந்தாலும் அவங்களால அந்த ஒரு பக்கத்தில் இருக்கணும், இல்லாட்டி அம்மா இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள், இல்லாட்டி அம்மா வேலைக்கு போகிறவளா இருப்பா. அதனால் தாய்க்கும் குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்து அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து இந்த ஆடி மாதத்தில், இந்த ஆடி மாதம் பிறந்த குழந்தைங்களுக்காக ஆடி மாதத்தில் இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றுறது, அப்புறமா இந்த அம்மனுக்கு அபிஷேகம், சந்தன அபிஷேகம் பண்ணுவது, இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துறீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.